ஸோ நண்பா இன்றைக்கி சூப்பரான ஒரு பரோட்டா வைக்க போகிறோம். பரோட்டா சப்பாத்தி. ஸோ இது எப்படி மாவு சும்மா மாவு வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சால்ட்டு, வேறு ஒன்றும் இல்லை, ஆயில் ஊற்றுறேன், தண்ணி போட்டுருவேன், ஹாட் வாட்டர் நல்லா நீங்கள் ஊற்றி விடணும். நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்லாம். இந்த மாதிரி மட்டன் இந்த மாதிரி உடச்சிக்கணும் ஃபஸ்ட்டு. உங்களுக்கு ஈஸியாகிடும் மிக்ஸ் பண்ணுறதுக்கும். இது நீங்கள் மாவு எடுத்து அப்படியே போட்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி உடச்சிக்கோங்க. ஸோ பாருங்க நண்பா, மட்டனை இந்த மாதிரி தூள் பண்ணிக்கோங்க. அப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். ஸோ இந்த மாவோட அப்படி மிக்ஸ் பண்ணி, இல்லாட்டி மாவு நீங்கள் பிணையும் போது அதிலே போட்டுக்கலாம். ஸோ இது மாதிரி நல்லா பிணைச்சிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா அழுத்தி இந்த மைதா மாவு கோதுமை மாவு ரெண்டும் மிக்ஸ் பண்ணி போட்டுருக்கேன் மாவில். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. மட்டன் சப்பாத்தி அப்படி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாவு தனியாகிடுச்சு, மட்டன் போட்டல. ஸோ அதனால் நீங்கள் மாவு குழையும் போது இந்த மட்டன் போட்டு பிணைஞ்சிங்கன்னா பாயில் பண்ணுறது சூப்பராக அந்த லெவலில் வந்துடும். பாருங்கள், நான் மாவு போட்டுருக்கோம். ரொம்ப பிணைச்சிட்டேன். இப்போ கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் ஊற்றினாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். லாஸ்ட்டாக ஆயில் போட்டு கடியை வச்சுட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். சூப்பராக மட்டன் நல்லா வேக வச்சு தான் போட்டுருக்கு. பாருங்கள், இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி கை வச்சுக்கணும் எப்பயுமே. அப்போ தான் அந்த சாஃப்ட்னஸ் வரும். நல்லா மிக்ஸ் ஆகும் மாவு, மட்டனு மாவு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி இந்த லெவலில் வந்துடும். இப்போ 1 ஹவர் ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். நல்லா மேலே உங்கள்கிட்ட துணி இருந்தால் துணி போட்டுக்கோங்க. நான் அப்படியே மூடி வச்சிடலாம். அவ்வளோதான். மாஸ்டர் இந்த மாதிரி செட்டிங் தான், இந்த மாதிரி ஸ்டிக்குங்க மிக்ஸ் ஆகிடும். பாருங்கள் எப்படி அழகாக வந்துடுச்சு. ரோல் எப்படி அமுங்குது. ஸோ இதை நல்லா ஊற வச்சிங்கன்னா இன்னும் சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும். அவ்வளோதான், ரெடி. நம்ம போக மாட்டோம். 1 ஹவர் ஆச்சு, 1.5 மேலே ஆச்சு. ஸோ பாருங்கள், இப்போ சூப்பராக இருக்குது மாவு. பாருங்கள் எப்படி அமுகுதுன்னு. சும்மா பீஸா மாதிரி இருக்குது. டோ செம. ஸோ இப்போ கண்டினியூவாக செய்கிறேன். எப்படின்னு பாருங்கள். இப்போ ஃபுல் மட்டன் பாருங்கள், மட்டன் வேக வச்சது நல்லா பாயில் ஆகி நல்லா மிக்சிங் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி மாவு போட்டுக்கணும். இன்னும் கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ மாவு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஊற்றிக்கணும். மாவு சின்னதாக எடுத்துக்கங்க, ரொம்ப பெருசாக வேண்டாம். இந்த மாதிரி கையில் அப்படியே இந்த பாருங்கள், இந்த விரலை இப்படி வச்சு அப்படியே சுற்றினீங்கன்னா கரெக்டாக அந்த ரோல் வந்துடும். அவ்வளோதான். ஸோ இதை 2 இப்படி உருட்டி போட்டு இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒட்டாது கீழே. இந்த மாதிரி சாஃப்டாக மாவு பண்ணிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்ருக்கும். மாவு போட்டிங்கன்னா ஒட்டாது கீழே. இந்த மாதிரிலாம் ஒட்டுச்சுன்னா வேறு விட்டுது. இந்த மாதிரிலாம் ஒட்டுச்சுன்னா மாவு ஒட்டாது. சரிங்க, உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் ஒட்டிக்கலாம் எப்படி வேணாலும். அந்த மாதிரி போடுறேன். நம்ம பார்த்தீங்களா, இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா டேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இதில் ஆயில் போடனாலும் ஆயில் போட்டுக்கலாம். நான் ஆயில் போட்டு கூட ஊறிக்கலாம் அந்த டைமில் இல்லை. ஸோ நான் பாருங்கள் இப்போ இதில் செஞ்சு வச்சுருப்பேன். அதை எடுத்துகிட்டு ஃபுல் பண்ணி வச்சுருக்கேன். அப்படி சுற்றி போட்டுருவோம் இப்போ வர. ஸோ இந்த மாதிரி ஒட்டிச்சு நல்லா ரொம்ப ஆகுது. ஸோ மாவு போட்டுங்க, அப்போ தான் நமக்கு ஒட்டாது. பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒட்டுற காரணம் மாவும் சரியில்லைன்னு அர்த்தம். மாவு கொஞ்சம் நல்லா பரப்பி விட்டிங்கன்னா இதையும் ஒட்டாது, இதையும் ஒட்டாது. பாருங்க, கரெக்டாக அந்த சைஸில் வந்துச்சு. நல்லா சூடாக இருக்குங்க.
ஆயில் போட்டுக்கலாம். நல்லா இருக்கும். ரெடி, சப்பாத்தி ரெடி. சரி, ஓகே ஆச்சு. நண்பா மட்டன் போட்டு சூப்பராக பண்ணியிருக்கிறேன். வேறு இருக்கும், நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்கிறேன். ஓகே, சரி நான் இங்கே போட்டுறேன். ஒவ்வொன்றா சாப்பிட்றேன், டேஸ்ட்டு பார்க்குறேன் எப்படி இருக்கணும். இது மட்டன் கிரேவி தான் சாப்பிட்றது. ஸோ மீன் குழம்பு இருக்குது, மீன் குழம்பும் வச்சுருக்குறேன். இந்த சைடில் ஊற்றிக்கிறேன். எப்பயுமே சப்பாத்தி பரோட்டாக்கு இந்த மீன் குழம்பு செம்ம லெவலாக இருக்கும். இது கிரேவி செம்ம லெவலாக இருக்கும். சூடாக சூப்பராக இருக்குது. ஸோ இது மட்டன் ஃபஸ்ட்டு. சூப்பராக இருக்கும்பா, வேறு லெவலாக இருக்குது. இப்போ மட்டன் வச்சு சாப்பிட்டேன். ஏற்கனவே அதில் சப்பாத்தியில் மட்டன் போட்டிருக்கேன். ஸோ அது இன்னும் சூப்பராக இருக்குது. அதோட சாப்பிட்றதுனால செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் சிக்கன்லேயே வச்சு பண்ணலாம், ஃபிஷ்ஷில் வச்சு பண்ணலாம். ஆனால் மிக்சியில் அடிச்சுட்டு பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நல்லா மாவோட மாவு நல்லா பிணைஞ்சிடும். ஸோ நல்லா வேக வச்சுட்டு இது பண்ணணும். நம்ம ஃபிஷ்ஷில் பண்ணலாம், மீனில் பண்ணலாம், வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி கூட மிக்ஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். ஸோ நான் ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி பண்ணணும். இது ரெஸ்டாரண்ட்லேயும் செய்யலாம், ரோட்டு கடை அந்த மாதிரி இதுலேயும் செய்யலாம். செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய பேர் சாப்பிடுவாங்க, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும்பா. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ ஃபிஷ் வச்சு சாப்பிட்டு போகிறேன். செம்ம லெவலாக இருக்குது. ஸோ ஃபிஷ்ஷு வச்சு இன்னும் சாப்பிட்ற இன்னும் டேஸ்ட்டாக இருக்குது. ஃபிஷ் குழம்பு மோஸ்ட்லி எப்பயுமே பரோட்டா குழம்புக்கு இந்த மாதிரி இதில் நைட்டு கடை ஹோட்டலெலாம் கொடுப்பாங்க. செம்மையாக இருக்குது. அதே மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்பா. ஸோ வேறு லெவலாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. அதே மாதிரி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே நண்பா, ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஜெசாக்கல்லா கேர்.